بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை போற்றியவனாக புகழ்ந்தவனாக அவனிடமே உதவி கூறியவனாக இன்றைய அமர்வை நான் அல்லாஹ்வின் பெயரை கூறி ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜும்மா குளிப்பை யாராவது விட்டுவிட்டால், குளிக்காமல் ஜும்மா தொழுகைக்காக அவர் சமமளித்தால், அவர் அல்லாஹ்விடத்திலே குற்றவாளியாக கருதப்படுவாரா என்ற வினாவுக்கு பதிலாக ஒசுல் ஜும்ஆத்தி, ஜும்மாவுடைய குழி வாஜிபா அல்லது சுன்னத்தா என்ற கருத்திலே உலமா பெருந்தகைகளுக்கு மத்தியிலே வித்தியாசமான சட்டங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. ஒரு சாராருடைய கருத்தின்படி உஜூபு குஸ்ல் ஜும்ஆத்தி, ஜும்மா குழி கடமை என்று கூறப்பட்டிருக்கிறது. அதன்படிக்கு வாஜிப் என்ற கருத்தை நாம் அமுலாக்கினால், செயல்படுத்தினால், நிச்சயமாக அதை விடுபவன் குற்றவாளியாக கருதப்படுவான். அடுத்த சாராருடைய கருத்து அது வாஜிப் அல்ல, அது நபி வழி சுன்னா என்று சொன்னவர்களுடைய கருத்தின்படிக்கு அதை விட்டவன் லா யஅசிமு, அவன் பாவியாக மாட்டான், குற்றவாளியாக மாட்டான். இந்த இரண்டு கருத்திலையும் இரண்டாவது சாரார் வைக்கக்கூடிய ஆதாரமாகிறது மன் தவல்லஅ ஃபபிஹா வ நிஅமத் வ மன் இக்தஸல ஃபல் குஸ்லு அஃதல், குளிப்பது சிறந்தது என்று வந்திருக்கின்ற ஹதீஸ் அபூதாவுதில அஹமதுல பதிவாயிருக்கிறது. ஆனால் அந்த ஹதீஸை பற்றி ஹதீதுக்களை அறிஞர்கள் ஹதீஸ் முர்சல், அது சஹீஹ் என்பதிலே ஆட்சேபனை கருத்துக்கள் இருக்கின்றன. ஆகவே அந்த வகையில் நாம் கூற இருக்கின்ற ஹதீஸ் அபீ சயீத் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்ற ஹதீஸுக்கு அது முன்னிக்க முடியாது. அது மிக சஹீஹான ஹதீஸ். 7 பேர் அதை அறிவித்திருக்கிறார்கள். அஸ்ஹாபு குத்துபு சித்தா, 6 கிரந்தங்களுடைய நூறு ஆசிரியர்களும் இமாம் அஹ்மது ஹம்பலும் அறிவித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே ஒசுல் ஜும்ஆத்தி வாஜிபுன் அலா குல்லி முஹ்தலிமின், பருவமடைந்த ஒவ்வொருவர் மீதும் ஜும்மா குழி கடமை என்ற ஹதீஸ் மிக தெளிவானதாக இருக்கும். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த இரண்டு கருத்திலையும் மிக சரியானது. பருவதையடைந்த ஒவ்வொருத்தரும் ஜும்மாவுக்கு சமமளிக்கின்ற பொழுது குளிப்பது கடமையாகும். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்ற ஹதீஸ் புகாரியிலே பல கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஐம்மாக்கள், ஹதீதுக்கள் அறிஞர்கள் அதை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். வஹும் சபஆ, 7 பேர் சொன்னால் சுனன் அர்பஆ, அபூ தாவூத், திர்மிதி, நஸாயி, இப்னு மாஜா, ஸஹீஹுல் புகாரி, ஸஹீஹ் முஸ்லிம், முஸ்னத் அஹ்மத். அந்த பதிவிலே வந்திருக்கிறது ஒசுல் ஜும்ஆத்தி வாஜிபுன் அலா குல்லி முஹ்தலிமின், பருவமடைந்த ஒவ்வொருவர் மீதும் குளிப்பது கடமையாகும், ஜும்மா நாள் குளிப்பது கடமையாகும். ஆகவே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறிய இந்த வார்த்தையிலே எந்த விதமான அப்பழுக்கும் அன்றி சந்தேகம் அன்றி அது உஜூப் வாஜிப் என்பதை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. அதை விடுவது குற்றம் என்பதையும் நாங்கள் அதன் மூலமாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிக தெளிவாக அழகிய மொழியிலே பேசக்கூடியவர்கள், படைப்பினங்களிலே அவர் மிக அறிந்தவர்கள், படைப்பினங்களுக்கு உபதேசம் செய்வதிலேயும் வழிகாட்டுதலிலேயும் அவர்கள் மிக அறிந்தவர்கள்.
ஆகவே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறிய உம்மத்தினருக்கு கூறிய ஒசுல் ஜும்ஆத்தி வாஜிபுன் அலா குல்லி முஹ்தலிமின் பருவமடைந்த ஒவ்வொரு மீதும் குளிப்பது கடமை என்ற செய்தி அது தெளிவானதா இருக்கும், வாஜிபானதா இருக்கும் என்பதிலே எந்த விதமான அப்பழுக்கும் இல்லை. ஆகவே ஒசுல் ஜும்ஆத்தி வாஜிபுன் அலா குல்லி பாலிகின் முஹ்தலிமின் பருவமடைந்த ஒவ்வொருத்தர் மீதும் குளிப்பது வாஜிப், ஜும்மாவுடைய குளிப்பது வாஜிபாகும் என்பதுதான் மிக சரியான கருத்து. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.